ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி பருப்பு பால் தான் பார்க்க போகிறோம். ஏலக்காய் பொடிச்சு போடணும். அப்புறம் 1/4 லிட்ரு பசும்பால் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். வாங்க பார்க்கலாம். இப்போ லைட்டாக முந்திரி பருப்பை ஒரு சொட்டு நெய் தான் விடணும். ஏன்னா அதோட ஸ்மெல்லுக்காக தான் போடுறேன். இல்லைன்னா அதுக்கும் ஊற்ற வேணாம். லைட்டாக முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இப்போ பால் காய்ச்ச போகிறோம். பாலுக்கு கொஞ்சம் போல் தண்ணி கலக்கி ஊற்றிருக்கேன் இந்த டம்ளரை கழுவி. அவ்வளோதான். இப்போ பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ முந்திரி பருப்பையும் 1 ஸ்பூன் சீனி போட்டாச்சு. தேவையான அளவு சீனி போட்டுக்கிட்டால் போதும். இப்போ ரெண்டையும் பாதாமையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு மட்டும் போட்டு ஆற்றி குடிக்கணும். இதை அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம எடுத்து வச்சுட்டு இது நம்ம திரும்ப நைட்டுக்கு பால் ஆற்றி குடிக்கும் போது போட்டுக்கலாம். பால் ஆற்று. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓ, வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.